ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். நம்ம இன்றைக்கி முடக்கத்தான் கீரை சூப்பு வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கனாக்கா, ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை. இதை அந்த கீரையை நல்லா ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா இதை கொதிக்க விட்டுடுங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா, இந்த மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி அதோட போட்டுடுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுடுங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு 1/4 மணி நேரம் கொதித்தாலும் பரவாயில்ல. இது முடக்குவாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த கீரை. இந்த கீரையில் நம்ம மாவில் இட்லி தோசைக்கு அரைக்கிற மாவில் போட்டும் நம்ம தோசை, இட்லி இது மாதிரியும் நம்ம செய்யலாம். இது மூட்டு வலி, கை கால் வலி இதுக்குமே ரொம்ப நல்லது. இந்த கீரை கிடச்சிதுன்னா நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.